மலையாள சினிமா மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை பார்வதி. இவங்க தமிழ்ல சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க சொல்லதான் தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாகவும் பாலியல் வன்கொடுமை மிரட்டலும் கொடுத்திருக்காங்கன்னு வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு. நடிகை பார்வதி மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ்ல பூ, மரியான், தங்கலான் போன்ற படங்கள் மூலமா ஃபேன்ஸ் மத்தியில பிரபலமானவங்க. அண்ட் பார்வதி எப்பவுமே கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கேரக்டர்ல தான் தேர்வு செஞ்சு நடிப்பாங்க. இதன் மூலமாவே பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்காங்க. பார்வதி சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் இவங்க எப்போதுமே பெண்களுக்கான குரலாகவே இருந்துட்டு வராங்க. அனைவருமே அமைதியாக இருந்தாலும் கூட பேச தைரியம் காட்டியவங்க தான் பார்வதி. எதிர்ப்புகள் பல வந்தாலும் கருத்தை மாற்றாத நடிகைன்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயம் கருத்து சொல்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அது ஏற்றுக்கிற மனநல சமூகத்தில் இன்னும் வளரணும்னு பலருமே போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்படி இருக்க சூழலில் தான் பார்வதி ரீசெண்டாக ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் செஞ்சதில் பெரிய சாதனை எதுவுமே இல்லை. ஒரு பொறுப்புள்ள மனிதராக செய்ய வேண்டிய அடிப்படை விஷயத்தையே செஞ்சேன். ஆனால் அதுக்காக நான் கடுமையான தாக்குதலை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. 2017 கேரளாவில் நடிகை ஒருத்தர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு அப்புறமா திரையுலகில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து வெளிப்படையாக பேசிய பார்வதி அதுக்கப்புறமா கடும் எதிர்ப்புகளையும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் எதிர்கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. அதில் பார்வதி என்னை மிரட்டினாங்க, கொலை மிரட்டல் வந்துச்சு. அதே சமயம் பாலியல் வன்கொடுமை மிரட்டலும் வந்தது. சிலர் நான் பேசக்கூடாதுன்னு என்னை அடக்கவே முயன்றாங்க. ஆனால் நான் பின்னடையிலன்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் கருத்து சொல்கிற பெண்கள் இன்னும் எவ்வளவு அழுத்தங்களை எதிர்கொள்கிறாங்க என்பதையும் அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. அண்ட் எத்தனை மிரட்டல் வந்தாலும் என்ன காப்பாற்றுவது என்னமோ என்னுடைய குடும்பமும் நண்பர்கள் தான். எனக்கு ஆதரவாக நிற்கிற அம்மா, அப்பா, சகோதரன் அண்ட் நண்பர்களும் இருக்காங்க. நான் தனியாக இல்லை என்ற உணர்வு என்னை முன்னோக்கி நகர்த்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பெண்கள்லாம் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஆதரவு வட்டமும் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா இருந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி பார்வதி வெளிப்படையா பேசிய விஷயம் தான் பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.